உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஈபே இது போன்ற ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி காசு சம்பாதிக்கலாம், அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஈபேலேருந்து எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் பிரத்யேகமாக போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணனா ஐ பட்டன் நீங்கள் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஈபே இது போன்ற சைட்ஸில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க. இப்போது நம்ம ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ளிப்கார்ட்டை வச்சு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அங்கே போய் நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராம் பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜாயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் பார்ட்னர்ஷிப் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்கள் வேலிட் இமெயில் ஐடி நீங்கள் இப்போ என்ன கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுங்க. அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு ஓடிபி மூலிமா சென்ட் பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் கரண்ட்டாக என்ன மொபைல் நம்பர் ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரும் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கும் ஒரு ஓடிபி பின் அவங்க அனுப்புவாங்க. இந்த இரண்டுமே நீங்கள் அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் என்னது அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துருங்க. அதே போல் பாஸ்வேர்டு என்ன அப்படின்றதையும் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் கீழே கடைசி கொடுத்துருப்பாங்க. அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே ஆல்ரெடி அமௌண்ட்ஸ் இருக்குது என்னோடய அக்கௌண்ட்டில். ஸோ இதே மாதிரி தான் உங்கள் டேஷ்போர்டும் இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா பல விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சைடில் கொடுத்துருப்பாங்க. அதாவது கமிஷன் எவ்வளோ இருக்குது, அதே போல் பல டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்கள் பிளாக் இல்லை வெப்சைட்டுக்கு நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அதனால் கரெக்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்தியா மற்றும் பல நாடுகள்லேருந்து நீங்கள் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்தியானால இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் என்னென்ன பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. அப்போனா மட்டுமே உங்களுக்கு கரெக்டான பேமெண்ட் வரும். இஎஃப்டின்றது உங்களுக்கு ஒயர் ட்ரான்ஸ்ஃபர், பேங்க் மூலியமாக உங்களுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. செக் மூலியமாக வராது, உங்களுக்கு பேங்க் ட்ரான்சாக்ஷன் மூலியமாக வரும். அப்படின்னா இஎஃப்டி கொடுத்துருங்க. இல்லை கிஃப்ட் வவுச்சர்ஸ் வேணும்னா கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுத்துருங்க. அது போக இன்னும் பல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கேன்சல் செக் ஒன்று அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் பேன் கார்டு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே டேக்ஸ் கடியில் வரனால இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமிஷன் நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும்னா கமிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் நீங்கள் சேல் பண்ணும்போது அவங்க கொடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இதை சேல் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்ச ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கோ அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு இன்னொரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிலியேட்டோட ஸ்பெஷல் ஐடி தான் அது. இந்த லிங்க்கில் உங்களோட ஐடி அவங்க அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் இன்னும் ஷார்ட் பண்ணணும்னா ஷார்ட் அண்ட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. இன்னும் ஷார்ட் ஆகி ஒரு லிங்க் கிடைக்கும். இந்த லிங்க்கை உங்கள் நண்பர்களுடையோ இல்லை உங்கள் யூடியூப் சேனல் பிளாகில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த லிங்க் மூலிமா அந்த ப்ராடக்ட்டையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை யாராவது வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எதை கமிஷனை உங்களுக்கு தருவாங்க. ஸோ இதன் மூலிமா நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஈபே இது போல் ஷாப்பிங் வெப்சைட்லேருந்து நிறையவே சம்பாதிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஆன்லைன்லேருந்து கண்டிப்பாக நம்மளும் காசு ஈட்ட முடியும், அதுவும் நியாயமான முறையில் கண்டிப்பாக காசு ஈட்டலாம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கண்டென்ட்களோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர். என்னோட பேர் கௌதம். நான் அந்த வீடியோ சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.